பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். பரிசுத்த மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. ஒரு தேவையோட, பிரச்சனையோட, வேதனையோட, விடுதலைக்காக வந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். All things are possible unto him who believes. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் வார்த்தை சொன்னார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible unto God. தேவனாலே எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப தேவனால் எதெல்லாம் கூடுமோ அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதெல்லாம் கூடும். நம்முடைய விசுவாசம் அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? எந்த விசுவாசம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரும்? கிரியை இல்லாத விசுவாசமும் இருக்கிறது. நீ வேதத்துல பாத்தீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். 20வது வசனத்திலும், வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, அதுல பிரயோஜனம் இல்லை. விசுவாசம் இருக்கிறது, ஆனால் விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியை இல்லை. ஆகவே அந்த விசுவாசத்திலே பிரயோஜனம் இல்லை. அந்த விசுவாசத்தினால் அற்புதத்தை பெற முடியாது. அந்த விசுவாசத்தினாலே ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அந்த விசுவாசத்தினாலே சுகத்தை பெற முடியாது. விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அந்த விசுவாசம் செத்தது. செத்த விசுவாசத்தினால நம்ம ஒரு அற்புதத்தையும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இது வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இந்த யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் பாருங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது. அந்த கிரியைகளோடு கூட அவனுடைய விசுவாசம் காணப்பட்டபடியால் அது பூரணப்பட்ட ஒரு விசுவாசமாயிருந்தது. விசுவாசத்திலே ஒரு பூரணம், பெர்ஃபெக்ட் ஃபெய்த், ஒரு பூரணமான ஒரு விசுவாசம் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு விசுவாசம் பூரணப்பட வேண்டுமானால் கிரியையில் அந்த விசுவாசம் வெளிப்பட வேண்டும். அப்ப கிரியை உள்ள விசுவாசம் தான் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வரும். அதனால எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா போதாது. ஏனென்றால் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இயேசுவை குறித்து, தேவனை குறித்து அவைகளுக்கு தெரியும். அவைகளும் விசுவாசத்தை நடுங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால வெறுமனே ஒரு விசுவாசத்தினால் அற்புதம் பெற முடியாது, அது கிரியையிலே வெளிப்பட வேண்டும் என்பதாக வேதம் சொல்லுகிறார். 1980 சிறுவர் முகாம் ஒன்று நாங்கள் நடத்தினோம். 79 தான் முதல் சிறுவர் முகாம். அப்ப 80 முகாம் நடத்தும் போது சிறுவர் முகாம் ஆண்டவர் நடத்த சொன்னாரு. பாரம் கொடுத்தா சரி ஆண்டு நடத்துறேன்னு சொல்லியாச்சு. பட்ஜெட் போட்டா அது அன்றைக்கு 300 ரூபாய் தான். 80 ஒரு முகாம், ஒரு நாள் முகாம் சிறு பிள்ளைகளுக்கு நடத்த. ஏன்னா ஒரு 400-500 பிள்ளைகள் வருவாங்க. அவங்களுக்கு பிஸ்கெட் அதெல்லாம் கொடுக்கணும், அப்புறம் ஊழியர்களுக்கு காசு கொடுக்கணும், நோட்டீஸ் அடிக்கணும், சில செலவுகள் எல்லாம் கணக்கு பார்த்தா ஒரு 300 ரூபாய் வருகிறார். 300 ரூபாய் இல்லை, கையில் வழி கிடையாது. அந்த நாட்களில் ஜனங்க காணிக்கை கொடுத்தா 1 ரூபா கொடுப்பாங்க, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா. 10 ரூபாய்க்கு மேலே காணிக்கை வந்தாலே பெரிய காரியம். 80களில் காணிக்கை ஜனங்கள் கொடுக்கும்போது எனக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் மாசந்தோறும் காணிக்கை அனுப்புவார்.
எவ்வளோ தெரியும், மாதத்துக்கு ₹1 காணிக்க அனுப்புவார், எம்மா அனுப்புவார். அப்போ அந்த நாட்களில் 80 அந்த ஆரம்ப காலத்தில் பத்திரிகை வாசித்து தொடப்பட்டு மாதந்தோறும் ₹1 விட்டு காணிக்க வரும் எம்மாவில். அந்த நாட்களில் ₹300 பெரிய விஷயம். அப்போ ₹300 நான் இன்னும் எங்கே போகிறது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ நம்ம ஊழியத்தில் ஒரு சில சகோதரர்கள் தான் ஒன்று நோட்டீஸ் அடிக்கணும், இன்னும் மற்ற ஏற்பாடெல்லாம் செய்யணும், நம்ம பிஸ்கெட்டு இதுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கணும், நம்ம சொல்லித்தான் செய்வாங்க, கடைசியில் காசு வாங்கி கொள்ளுவாங்க. காசு இல்லையே எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது? ஊழியக்காரங்களை நம்ம கூப்பிடணும், சிறுவர் ஊழியம் செய்கிறவங்கள. அப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போவே நம்ம இன்வைட் பண்ணணும். அப்படின்னா ஆண்டவரே ₹300 தாரோம், ₹300 தாரோன்னு ஜெபம் பண்ணோம். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு நாள் எல்லாம் நெருக்கம், பக்கத்தில் வந்து விட்டது, கூட்டம் ஒழுங்கு பண்ணணும், அனௌன்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு நாள் ரொம்ப சின்சியராக ஆண்டவருடைய பாத்துல போய் ஜெபிக்கிற, ஆண்டவரே நீர் தானே நடத்த சொன்னீர் சிறுவர் முகாமு, அந்த ₹300 வழி இல்லையே, எப்படி நடத்துறது? ₹300 தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னார், இந்த ₹300 நீ என்ன விசுவாசிக்க மாட்டியான்னாரு. இந்த ₹300 என்ன நீ விசுவாசிக்க மாட்டியான்னாரு. இல்லை ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஏற்பாடு பண்ணு, கையில் காசு இல்லையே, காசு கொடுத்தாதான் நீ விசுவாசிப்பியா? ஆண்டவர் சொன்னார். அதான் சொன்ன, கிரியையில உன் விசுவாசம் இல்லையே, ₹300 விசுவாசிக்கிறேன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், நான் உனக்கு தருவேன், நான் தானே உனக்கு இந்த திட்டத்தை கொடுத்தேன், நான் தானே இந்த கூட்டத்தை நடத்த சொன்ன நான் தேவையை சந்திக்க மாட்டேனா? ஏன் என்னை விசுவாசிக்க கூடாது? ₹300 நீ ஏன் என்னை விசுவாசிக்க கூடாது என்று சொன்னார். ரொம்ப கடினம் அந்த நாட்கள்ல, ஒரு பெரிய விசுவாச போராட்டம். நான் சொன்ன விசுவாசிக்கிற ஆண்டவரே, அந்த வார்த்தை சொல்லிட்டு சரின்னு சொல்லி நோட்டீஸ் அடிக்க கொடுத்தேன். ஊழியரை மதுரையிலேருந்து சிறுவர் ஊழியர் நடத்த வருவாங்க, ஒழுங்கு பண்ணிட்டேன். பிஸ்கெட் அதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம், எல்லாம் சொல்லிட்டேன், கூட்டம் நடத்துவோன்னு சொல்லி. ஆனால் சரி, அந்த நாளும் வந்தார். எல்லாரும் நம்மளை நம்பி செஞ்சு கொடுத்துட்டாங்க. எல்லாம் கூட்டம் முடியும் போது காசு கொடுங்க, நான் எல்லாம் தரோன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து விட்டார், பிஸ்கெட் வந்து விட்டார், பொருட்கள் வந்துட்டு, ஊழியக்காரங்க வந்துட்டாங்க, எல்லாம் நடக்கிற முகாம் நடக்கிறாரு. பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க, கண்ணீரோடு மனம் திரும்புகிறாங்க. ஒரு பக்கம் அதை பார்த்த சந்தோஷமாக இருக்குது. சாயங்காலம் ஆக ஆக உள்ளத்தில் பயம் சில நேரத்தில் எழும்புற. அப்படியே ₹300 எங்கே போகிறது? கூட்டம் முடிஞ்ச உடனே காசு கொடுக்கணுமே எல்லாருக்கும். கூட்டம் முடிய வரைக்கும் சரி, கூட்டம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் செட்டில் பண்ணணும் இல்லை, காசு கொடுக்கணும் இல்லை. அப்போ யார்கிட்ட போய் நான் கேட்குறது? கையில் காசு இல்லை. ஆனால் ஒரு பக்கம் சந்தோஷம், கூட்டத்தை பார்த்து பிள்ளைகள் ரட்சிக்கப்படுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அடுத்த பக்கம் கூட்டம் முடிய போதே படத்துக்கு என்ன பண்ணுறேன்னு ஒரு பையன் திக்குன்னு அடிக்குது. ஆனால் கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவர் சொல்லி தானே நான் செய்கிறேன், அவர் நடத்துவார், என்னை நம்பக்கூடாதான்னு கேட்டுட்டாரு, அவர் செய்வார் என்று விசுவாசத்தோடு கூட இருந்தேன். கூட்டம் முடிந்தது. முடிஞ்சிட்டு போகும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு வந்த பெற்றோர், டீச்சர்மார்கள் ஒவ்வொருவராக வந்து ₹5, ₹10, ₹50 அப்படிலாம் காணி கொடுத்தாங்க. அதை வாங்கி வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டே நான் இருந்தேன். கூட்டம் முகாம் முடிஞ்சு எல்லாரையும் சில சின்ன பிள்ளைகள் வந்து காணிக்கு ₹1, ₹2 காணிக்கு கொடுத்துட்டு போனாங்க. முடிஞ்ச பிறகு எல்லாம் கணக்கு பார்த்தா ₹300 சரியாக வந்திருந்தார். கர்த்தர் எல்லா தேவையை சந்தித்திருந்தார். அல்லேலூயா. ஒரு ₹300 ஆண்டவரை விசுவாசிக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது 80. இப்போ கோடிக்கணக்கான காரியத்துக்கு நான் அவரை விசுவாசிக்கிறேன். கோடிக்கு கூட சுலபமாய் விசுவாசிக்க முடிகிறது. 300 1000, 2000, அப்புறம் லட்சங்கள், இப்போ கோடிக்கு கூட அவர் என்னால் விசுவாசிக்க முடிகிறார். கொஞ்சம் கொஞ்சமா தேவன் வளர்த்த விசுவாசத்திலே பெருக பண்ணிவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அற்புதம் பாருங்களேன். இயேசு செய்த முதலாவது அற்புதம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது அற்புதம். கானா ஒரு கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி குறைவை நிறைவாக்கினார். இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னு யோசித்து பாருங்க. மரியாள் வந்து இயேசுகிட்ட சொல்கிறாங்க, அவங்களுக்கு திராட்சரசம் இல்லை. இயேசு சொன்னார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை, நீ சொல்லி நான் என்ன செய்ய முடியாது, பிதா சொல்லணும்னு சொல்லி அவங்க ஞானமாக ஒன்று சொன்னாங்க. 5வது வசனத்தில் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இயேசு சொன்னபடி செய்தா அற்புதம் நடக்கும். அவங்களுக்கு திராட்சரசம் தேவை. இயேசு என்ன சொன்னாரு? யூதர்கள் தங்களுடைய வழக்கத்தின்படி கை கால்களை சுத்தம் பண்ணி கொள்ள கற்சாடிகளிலே தண்ணீர் வச்சிருப்பாங்க.
ஆண்டவர் சொல்றார், அந்த கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். நீங்க அந்த யோசித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து தண்ணியை நிரப்ப சொல்லுகிறார். வேலைக்காரங்க இயேசு சொல்றபடி அந்த கை கால்கள் கழுவ வச்சிருந்த ஜாடியை கிளீன் பண்ணிட்டு அதில் தண்ணியை நிரப்பிட்டாங்க. இப்போ இயேசு அந்த தண்ணி மேலே கை வைத்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு பைபிள் இருக்குதா? இல்லை. அந்த தண்ணி ஆசீர்வதித்தார் அப்படின்னு வசனத்தில் இருக்குதா? இல்லை. அவர் தன் கையை வைத்து ஆசீர்வதித்து தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதா? இல்லை. அப்படி செய்திருந்தா எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஒன்றும் பண்ணலை, அவர் நின்று கொண்டே இருக்கிறார். தண்ணியை நிரப்புங்கன்னு சொன்னார், அவங்க எல்லாம் கொண்டு வந்து நிரப்புறாங்க. தண்ணீர் நிரம்பி இருக்கிறாரு. அடுத்து என்ன செய்யணும்? வேலைக்காரங்க காத்திருக்கிறாங்க. இயேசு சொல்லுகிறார், இதை மொண்டு பந்து விசாரிப்பு கொண்டு போங்க. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தண்ணிலாம் இருக்கு, நம்ம தானே நிரப்பணும். இல்லை, தண்ணியை கொண்டு வந்து நம்ம தானே நிரப்பணும். தண்ணி தானே இருக்குது, அங்க திராட்சரசம் தேவை. இதை எப்படி மொண்டு பந்தி கொண்டு போறது? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அதான் அப்போதான் நடக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. கேள்வி கேட்காதங்க. அவர் சொல்றதை செய்யுங்க. அவருடைய வசனம் என்ன சொல்றதோ அதை செய்யுங்க. தண்ணி திராட்சரசமா மாறலையே, ஏதோ ஒன்று பண்ண போறாருன்னு பார்த்தா மந்திரம் போட்டு ஒரு அப்படியே கையை காமிச்சு ஏதோ ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணி தண்ணீர் மாறட்டும் சொல்லுவார். அப்படிலாம் பார்த்தா ஒன்றும் நடக்கல. அப்படிலாம் இயேசு செய்யல. அவர் பாட்டில் நிற்கிறார். கொண்டு போங்கன்றார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த வேலைக்காரங்க அந்த தண்ணியை மொண்டு கொண்டு போகிற வழியில தான் அது திராட்சரசமாக மாறி இருக்க வேண்டும். அந்த கீழ்ப்படிதல், அல்லேலூயா, அந்த வசனத்தின்படி அவங்க செயல்பட்ட போது, இயேசுவின் வார்த்தையின்படி செயல்பட்ட போது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அங்கே திராட்சரசம் தேவை, ஜாடியிலே தண்ணீர் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், இதை மொண்டு கொண்டு போங்க. அவருக்கு தெரியாதா? அவர் அற்புதங்களின் தேவன் அல்லவா? அங்கே திராட்சரசம் தேவை என்று அவருக்கு தெரியாதா? அவர் சொல்லுகிறபடி செய்வோம் என்று கொண்டு போனார்கள். தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. அந்த வேலைக்காரருடைய கீழ்ப்படிதல், அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தினதுனால இந்த அற்புதம் நடைபெற்றது. அவங்க கேள்வி கேட்ட, என்ன ஆண்டவரே, தண்ணில இருக்குது ஜாடியில, இந்த தண்ணியை கொண்டு போய் எப்படி கொடுக்க முடியும்? நீ திராட்சரசமால அவனுக்கு தரணும், ஏதாவது செய்து திராட்சரசமா மாற்றுங்க. எதுவுமே அவங்க கேள்வி கேட்கவில்லை. இயேசு என்ன சொல்றாரோ கீழ்ப்படிங்க. ஆமென். அதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவர், தேவனுடைய வார்த்தையின்படி கிரியை செய்வது, அதுதான் விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்துவது. உங்க தேவை சந்திக்கப்படணும், உங்களுடைய குறைவுகள் நிறைவாக்கப்படணுமா, கிரியையில வெளிப்படுத்துங்க. சரி, இன்னொரு காரியத்தை சொல்லிட்டு ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 9:2 மத்தேயு 9:2 ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுவண்டு கொண்டு வர்றான். என்ன நடக்குது பாருங்க. அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடுங்குள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுகிட்ட கொண்டு வந்தாங்க. இயேசு அவனை பார்க்கிறா. அவனை கொண்டு வந்தவனுடைய விசுவாசத்தை கண்டு பாவத்தை மன்னித்து விட்டு எழும்பி நடன்னு சொன்னார். அவன் எழும்பி நடந்துட்டான். பாருங்களேன், திமிர்வாதக்காரன், அவனால நடக்க முடியாது. 4 பேர் அவனை தூக்கிட்டு வர்றாங்க. அவனுடைய நண்பர்கள் கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் அவனை வைக்கிறாங்க. திமிர்வாதம் வந்தால் கை வளைஞ்சிருக்கும், கால்கள் வளைந்திருக்கும். அதனால எழும்பி உட்கார முடியாது, தானாக எழும்ப முடியாது. மற்றவங்க உதவி செய்து எழுப்பி விட்டாலும் அவனால் நிற்க முடியாது. ஏன்னா கை காலெல்லாம் வளைந்திருக்கும். அந்த திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்டவன். அப்படி பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார். அவருடைய விசுவாசத்தை கண்டு, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம், இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போனால் இவன் நடந்து விடுவான் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போனா கட்டாயம் சுகம் பெற்று நடந்து விடுவான் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். அப்படி இல்லைன்னா அவனை வீட்டிலே வச்சுட்டு இயேசு வந்து கூப்பிட வந்திருப்பாங்க. ஒருவன் வியாதி படுக்கையில் இருக்கிறான் திமிர்வாதத்துல, நீங்க ஏதாவது செய்ய முடிஞ்சா அந்த ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இயேசு கிட்ட கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். இயேசுக்கு முன்னால கொண்டு போயிட்டு அவன் கட்டாயம் சுகமாகி விடுவான். அந்த விசுவாசத்தை இயேசு கண்டார்.
சரி, எல்லாருக்கும் இயேசு சுகம் கொடுக்கிறாரு, இவனுக்கு சுகம் கொடுக்கிறாரா பார்க்கலாம் என்று கொண்டு வரவில்லை. ஒரு திட்டமான விசுவாசத்தோட இவன் சுகம் பெறுவான் இந்த விசுவாசத்தோடு கொண்டு வந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை இயேசு கண்ட உடனே சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே அவ என்ன சொல்லியிருக்கணும்? நடக்க முடியாம தானே நான் படுத்திருக்கிற ஆண்டவரே, நான் நடக்க முடியாம இத்தனை வருஷமா படுக்கையில் இருக்கிறேனே, அது உமக்கு தெரியாதா என்பதாக கேட்டிருக்கலாம். ஒண்ணுமே கேட்கல. அவன் எழும்புவதற்கு முயற்சி பண்ணினான். இயேசு எழுந்துருன்னு சொல்லுகிறார், என்னால் எழும்ப முடியாதுன்னு சொல்லவில்லை. எழும்புவதற்கு முயற்சி பண்ணுகிறான். விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்துகிறான். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போதான் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா! அவன் எழும்புகிறான் சுகம் பெற்று. அந்த கிரியையிலே விசுவாசம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். 4 பேர் வீல் சேர்ல கொண்டு வந்து இப்படி முன்னால விட்டு இருந்தாங்க. வீல் சேர்ல உட்காந்து நடக்க முடியாதவங்க ஒரு 4 பேர் வந்திருந்தா அப்படி உட்காந்து பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவர் பிரசங்கம் முடிந்தது, ஜெப நேரம் வந்தது. அவர் மேடையிலிருந்து ஜெபிச்சு கொண்டே இருக்கும்போது திடீரென்று பரிசுத்தாவியானவர் மகிமையா இறங்கினார். அவர் இந்த 3 பேர் வீல் சேர்ல உட்கார்ந்துருக்க 4 பேரை பார்த்து, இப்போ உங்கள்கிட்ட நான் பேசுறேன், இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடங்க, இயேசு உங்களை குணமாக்கிட்டார், எழும்பி நடங்க, எழும்பி நட, எழும்பி நட. 4 பேருக்கு சொல்றார், எழும்பி நடங்கன்னு. உடனே காலை கீழே எடுத்து வச்சு மெதுவா எழுப்பி நின்னாங்க, நடக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே அதுல 3 பேர் வீல் சேரை விட்டு எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தோஷத்துல ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு கூட கூட்டமே கரகோஷத்தோடு தேவனை துதிக்கிறாங்க. 4வதா இருந்த ஒரு ஆளு எழும்பவே இல்லை, வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் கேட்டார், பிரதர், சகோதரனே, நீங்க எழும்புங்கன்னு சொல்லி சொன்ன உடனே, நான் நடக்க முடியாம தானே வீல் சேர்ல இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல, இயேசு உங்களை குணமாக்கிட்டார், எழும்பி நடங்க. இல்ல என்னால நடக்க முடியல. இல்ல, அவங்களாம் நடந்தாங்களே, அவங்க நடந்தாங்க, என்னால நடக்க முடியல. எல்லாரும் சொல்றாங்கன்னு வந்திருக்காரு, ஏதோ மந்திரம் நடக்கும் போல அப்படின்னு வந்திருக்கிறார். 3 விசுவாசத்தை 3 பேர் சுகம் பெற்றுட்டாங்க. கிரியையில வெளிப்படுத்தின 3 பேர் சுகம் பெற்று விட்டார்கள். கிரியையில அவர் வெளிப்படுத்தாததுனால அவர் சுகமே பெறவில்லை. அவர் துக்கத்தோடு கொண்டு போயிட்டாங்க. அவர் விடுதலை பெறவில்லை. அப்ப ஆண்டவர் எல்லாருக்கும் செய்ய விரும்புகிறார். கிரியையிலே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியத்துல ஒரு அற்புதம், மறக்க முடியாத ஒரு அற்புதம். கனடா தேசத்துக்கு நான் ஊழியத்து போயிருந்தேன். டொரண்டோ பட்டணத்துல தொடர்ச்சியா ஒரு 15 வருஷம் அங்க போய் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அங்க ஒரு ஆலயத்துல முதல் 3 நாள் விடுதலை பெருவிழா கூட்டம் நடந்து விட்டாரு. கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக அந்த சர்ச்சில் வைத்து நடைபெற்றது. அந்த சர்ச்சை நிரம்பி வழியும்படி மக்கள் வந்திருக்கிறாங்க, இலங்கை தமிழர்கள். அது ஒரு தமிழ் சபை தான். ஏன்னா டொரண்டோவில் சுமார் 3 லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் அந்த நச்சேரி கூட்டம். அப்போ அங்கே ஆலயம் ஃபுல்லாக ஆட்கள் இருக்கிறாங்க. நான் பிரசங்கம் பண்ண எழும்பி நின்றேன். ஒரு 10-15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணின போது நான் கவனித்தேன், ஒரு சகோதரி வீல் சேர்ல தன் கணவரை வைத்து தள்ளி கொண்டு வந்தார்கள். எலும்பில் கேன்சர், அதனால நடக்க முடியாம வீல் சேரில் ஆக்கிவிட்டா. அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க நெற்றியில அணிந்திருந்த அடையாளங்களை வச்சு தெரிஞ்சிட்டு இவங்க இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று. முதல் வர்றாங்க. யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இப்படி கூட்டம் நடக்குது, இயேசு நிறைய பேருக்கு அற்புத சுகம் கொடுக்கிறான்னு சொன்ன உடனே இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டு பல இடத்துல விசாரிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால தான் பிரசங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. அந்த சகோதரி பின்னாலே நிக்கல, நேர வீல் சேரை தள்ளி கொண்டு முன் வரிசைக்கு வந்துட்டாங்க. அப்போ ஒருவர் எலும்பி இடம் கொடுத்த உடனே தன் கணவருடைய வீல் சேரை நிறுத்திவிட்டு அந்த சேர்ல உட்கார்ந்தார்கள். நான் பிரசங்கம் பண்ணுவதை கவனமா கேட்டாங்க, அந்த வசனத்தை கவனமா கேட்டாங்க, அப்படியே ஆர்வமா கேட்டாங்க. ரொம்ப நான் பிரசங்கம் பண்ண ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், பெரிய இந்த மாதிரி கூட்டங்களில் பேசி அப்படி ஒன்றும் தெரியாது. இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, இயேசு அற்புதம் செய்கிறாரு, அதான் அவங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் இயேசுவை பற்றி சொல்கிறான்னு கவனமாக கேட்டான். அந்த பிரசங்கத்தை கேட்க கேட்க அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டானது. கடைசியில் ஜெப நேரம் வந்தார். எல்லாம் எழுந்த நிலைங்க ஜெபிக்கலான்னு சொல்லும்போது இந்த சகோதரி எழுப்பி நின்றாங்க. நான் சொல்கிறேன், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, விசுவாசிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு. இந்த சகோதரி கண்ணில் கண்ணீரோட இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுறாங்க.
நல்லா சின்சியராக ஜெபம் பண்ணுறாங்க. கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கல. இந்த ஊழியக்காரர் ஏதாவது செய்வார் போல் அதெல்லாம் பார்க்கல. அவங்க கீழ்ப்படிந்து இயேசுவை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்படி ஜெபிக்கிறாங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறாரு. ஆவியானவர் பலமாக இறங்கி கொண்டு இருக்கிறார். திடீர்னு ஆவியானவர் சொன்னார், அந்த வீல் சேரில் வந்திருக்கிற மனிதனை நான் சுகமாக்கிட்டேன், நான் இப்போ எழும்பி நடக்க சொல்லு அப்படின்னு ஆண்டவர் ஏன்ட்டு சொன்னார். அது அங்கே போய் சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டவர் ஏன்ட்டு தான் சொன்னார், ஊழியக்காரர்கிட்ட தான் பேசுகிறார். ஏன்ட்டு சொன்னார், அவனை எழுப்பி நடக்க சொல்லு, நான் சுகமாக்கிட்டேன். இதுக்கு முன்னால் அப்படி டைரெக்டாக நான் யாரையும் பார்த்து சொன்னதில்லை. அந்த மாதிரி ஊழியத்தில் நான் கண்டதில்லை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் சுகமாக்கி தான் எழுப்பி நடக்க சொல்லு அப்படின்றார். நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். அந்த சிஸ்டர் கண்ணீரோடு அழுது ஜெபிச்சுட்டு இருக்கிறான். அவருடைய கணவர் கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிறார். நான் சொல்கிறேன், பிரதர், இயேசு உங்களை சுகமாக்கிட்டாராம், எழும்புங்க, எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்கிறேன். அவர் அப்படியே கண்ணை திறந்து என்னை பார்க்குறார். அவர் ஒரு இந்து மனிதர், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அப்படியே பார்க்குறார். நான் சொல்கிறேன், எழுந்து நடங்க, இயேசு உங்களை குணமாக்கிட்டான்னு சொல்கிறாருன்னு சொல்கிறேன். அவர் அமைதியாகவே உட்கார்ந்துருக்கிறார். ஏன்னா எழும்ப முடியாது, நடக்க முடியாது. 3வது முறை நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயேசு உங்களை குணமாக்கிட்டார் பிரதர், எழும்பி நடங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் அவருடைய மனைவி கவனிச்சாங்க. உடனே அவருடைய மனைவி பாருங்க, ஒரு கையை பிடிச்சி, இயேசு உங்களை சுகமாக்கிட்டாராம், எழும்பி நடங்க, நீ மனைவி கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க பாருங்க, நடக்க ஆரம்பிச்சிட. அல்லேலூயா. அவருடைய மனைவிக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தினாங்க. இல்லை, என்னால் நடக்க முடியாது, நான் அப்படியே உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இருக்க முடியாது. அவருடைய மனைவி விசுவாசித்தாங்க, எழும்பி நடங்க, இயேசு சுகமாக்கிட்டாராம். அந்த விசுவாசத்தோட சுகத்தை பெற்றுக்கொண்டா எழும்பி நடந்துதா. சாயங்காலத்தோட கூட்டம் முடிந்தது. இரவு அங்கேருந்து புறப்பட்டு விட்டேன். அடுத்த வருஷம் போயிருந்தேன். 1 வருஷம் கழித்து கூட்டம் முதல் நாள் கூட்டம் முடிந்தாரு. அப்போ மேடையில் ஒருவர் வந்து நல்ல கோட்டு சூட்லாம் போட்டு கையெல்லாம் கட்டி வந்து என்னை பார்த்து பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு கை கொடுத்தார். கையில் பைபிள்லாம் வச்சிருந்து, என்ன தெரியுதா உங்களுக்கு என்ன கேட்டார். தெரியலையே பிரதர்னு சொன்னேன். போன வருஷம் வீல் சேரில் கடைசி நாள் கூட்டத்துக்கு ஒருத்தர் வந்தார்ல, ஆமாம், அது நான் தான். இயேசு என்னை நல்லா சுகமாக்கி விட்டார். அல்லேலூயா. இப்போ நான் வேலைக்கு போகிறேன், வேலை செய்கிறேன், சம்பாதிக்கிறேன். இயேசு எனக்கு அற்புத சுகம் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நான் அவருக்கு கை வைத்து ஜெபம் பண்ணலை. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அற்புதம் பெற்றுக்கொள்ள. நான் அவருக்காக தனியாக அவங்களுக்காக இப்போ ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணலை. அவர் மேலே கை வைக்கவும் இல்லை. விசுவாசித்தாங்க. இன்னைக்கு இது ஆண்டவர் சுகமாக்கிட்டார், எழும்பி நடங்கன்னு சொன்ன உடனே கிரியையில் விசுவாசத்தை வெளிப்படுத்தினாங்க. எழும்பாமல் உட்கார்ந்துக்கிட்டே இருந்திருந்தா அவங்க சுகமிட்டு இருக்க முடியாது. எழும்புங்க, இயேசு குணமாக்கிட்டான்னு சொன்ன போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பித்த போது ஆண்டவருடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டு சுகமாகி விட்டார். அல்லேலூயா. அற்புதமான சுகம். அவர் சுகமானதை கனடாவில் இருக்கிற ஆஸ்பத்திரி ஏற்றுக்கொள்ளலை. போன ஆமாம், கேன்சர் இல்லை, ஆனாலும் நாங்கள் 3 வருஷம் உங்களை பார்த்துட்டு தான் நீங்கள் சுகமானதை ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. இயேசு சுகம் கொடுத்தாச்சு, இனி நீங்கள் எப்போ ரெக்கார்ட் பண்ணாலும் சரி அப்படின்னு வந்துட்டாங்க. அற்புதமான ஒரு சுகம். கீழ்ப்படியணும். அவர் என்ன சொல்றார், கிரியையில் விசுவாசத்தை வெளிப்படுத்தணும். அமெரிக்காவில் ஓரல் ராபர்ட் என்கிற ஊழியக்காரர், அவர் வந்து கை வைத்து ஜெபித்தா எல்லாரும் சுகமாவாங்க. அவருடைய கிருபை என்னன்னா, கை வைத்து ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கும். அவர் கூட்டம் நடத்தும் போது அத்தனை பேருக்கு உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பார். ஜெபிக்க அற்புதம் நடக்கும். ஒரு பட்டணத்துக்கு போயிருந்த போது அந்த பட்டணத்தில் ஒரு சின்ன பையன் இருந்தான், ஒரு 10-12 வயது சிறுவன். அவனுக்கு ஒரு காலை விட ஒரு கால் 2 இன்ச்சு கட்டை, 2 இன்ச்சு குட்டையாக இருந்தது. அதனால 2 இன்ச்சுக்கு உயரமான ஷூ, ஒரு காலை விட ஒரு கால் ஷூ வந்து 2 இன்ச்சு உயரமாக இருக்கும். எப்போ தான் பேலன்ஸாக அவன் நடக்க முடியும். அந்த மாதிரி ஸ்பெஷல் ஷூ தான் அவன் போட்டு இருப்பான். 2 இன்ச்சு கால் கட்டை அவனுக்கு. இது அப்போ ஷூ அவுத்துட்டா சரிஞ்சு தான் நடப்பான். வீட்டிலலாம் கஷ்டம். டாக்டர்ஸும் சொல்லித்தாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கேற்ற ஷூ போட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லிதான். அப்போ ஓரல் ராபர்ட் அந்த பட்டணத்துக்கு கூட்டம் நடத்த வர்றான்னு சொன்ன உடனே அவனுடைய தாயார் சொன்னாங்க, இவர் ஆண்டவரால் பயன்படுத்துகிற ஊழியக்காரர், அவர் கை வைத்து ஜெபித்தா எப்படிப்பட்ட வியாதி சுகமாயிரும், ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறான்னு சொன்ன உடனே இந்த சின்ன பையனுடைய உள்ளத்தில் ஒரு விசுவாசம் வந்துட்டு, ஓரல் ராபர்ட் என்னை தொட்டு ஜெபிக்கும் போது எனக்கு சுகமாயிரும், ஓரல் ராபர்ட் என்னை தொட்டு ஜெபிக்கும் போது எனக்கு கால் வளர்ந்துரும். அவனுடைய விசுவாசம். அவங்க அம்மா சொல்லி கொடுத்து, ஓரல் ராபர்ட் எனக்காக ஜெபம் பண்ணும்போது என் கால் வளர்ந்துரும் 2 இன்ச்சு,
நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி பெரிய விசுவாசம் வந்துட்டு அவனுக்கு. அந்த நாள் வந்தது. அந்த நாட்களில் டெண்டில் கூட்டம் நடக்கும். டெண்டில் பின்னால் ஒரல்லாப்பட்டு இறங்கி மேடைக்கு வருவா. டெண்டுக்கு சர்க்கஸ் டெண்டு மாதிரி பெரிய டெண்டு இருக்கும். அப்படி தான் அவர் அந்த நாட்களில் நிறைய ஊழியம் செய்திருக்கிறார். பெரிய கூட்டம். இவங்க அம்மா அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே டெண்டு நிரம்பி விட்டது. பின்னால் நின்று இருக்காங்க. ஓரல்லாப்பட்டு முகத்தை கூட அவனால் பார்க்க முடியல. பிரசங்கம் கேட்டான். ஜெபம் பண்ண போன கியூவில் ஆயிரக்கணக்கான பேர் நின்றுடுறாங்க. ஜெபிக்க முடியல. முதல் 2 நாளும் அவரை பார்க்கவும் முடியல, அவர்கிட்ட ஜெபம் பண்ணவும் முடியல. துக்கத்தோடு வந்துட்டான். 3ஆவது நாள் கடைசி நாள். இப்போ சொன்னா, நான் எப்படியாவது ஓரல்லாப்பட்டு போய் ஜெபம் பண்ணிடுறேன், இன்னைக்கு இயேசு என்னை குணமாக்கிடுவாரு. அவனுடைய என்ன விசுவாசம், ஓரல்லாப்பட்டு என் மேலே கை வைத்து ஜெபிக்கும் போது நான் சுகமாகிடுவேன். அதான் அவனுடைய விசுவாசம். ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தை அப்படி கிரியையில வெளிப்படுத்த அவனுடைய உள்ளத்துல எழும்பின காரியம் அது. அதனால டெண்டுக்கு பின்னால போய் நின்றுட்டான். சின்ன பையன் உடனே விட்டுட்டாங்க. 12 வயசு சின்ன பையன் அப்படின்னு உள்ள போயிட்டான். போய் அந்த ஸ்டேஜுக்கு பின்னால் உள்ள ஹாலில் போய் நின்று கொண்டே இருந்தான். ஓரல்லாப்பட்டு கூட்டம் முடிச்சுட்டு ஜெபம் முடிச்சுட்டு பின்வாசலுடைய இறங்கி அப்படி போனாரு. இந்த சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான், 12 வயசு பையன். உனக்கு யாரை பார்க்கணும், எதுக்குங்க நிற்கிற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், ஐ வாண்ட் டு see ஓரல் ராபர்ட் அப்படின்னு. அவரு தான் பங்கு நிற்கிறார். நான் தான் ஓரல் ராபர்ட். என்ன வேணும்னு கேட்டார். எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் சுகமாகணும், அவ்வளோதான். அவர் உடனே ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக கை வச்சாரு. காரில் ஏறி போயிட்டே இருந்துட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தில் சுகமடைவாயாக, அவ்வளோதான். ஒரு கஷ்டப்பட்டு அப்படியே காலை பிடிச்சி ஜபம், தலையில் கை வச்சு ஜபம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டார். உடனே இந்த சின்ன பையன் பாருங்க, அப்படியே கீழே உட்காந்து ஷூ அவுக்க ஆரம்பித்தான். ஏன்னா 2 இன்ச்சு உயர ஷூ போட்டுக்கிறார்ல கால், அந்த ஷூவை அவுக்க ஆரம்பித்தான். ஓரல் ராபர்ட் எப்போ என் தலையில் கை வைப்பாரோ இயேசு என்னை சுகமாக்கிடுவார். அப்போ என் கால் வளர்ந்துட்டு இனிமேல் இந்த ஷூ எனக்கு தேவையில்லை. அவன் கலட்டுறான். அவனே உட்காந்து ஷூவை கலட்டிட்டு அவன் நடந்து பார்த்தா 2 காலும் ஒரே மாதிரி இருக்குது. அல்லேலூயா. 2 இன்ச்சு அவனுடைய கால் வளர்ந்து விட்டது. குட்டையா இருந்த 2 இன்ச்சு கால் அப்படியே வளர்ந்து விட்டது. எப்போ அந்த அற்புதம் நடந்திருக்கும்? நான் என்ன விசுவாசிக்கிறேன், ஓரல் ராபர்ட் கை வைத்து ஜெபித்த போது அல்ல, அவர் போயிட்டார். இவன் ஷூவை கலட்டும் போது விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்துகிறான். நான் சுகமாகிவிட்டேன், இயேசு என்னை குணமாக்கி விட்டார். கிரியையில வெளிப்படுத்தும் போதுதான் அந்த கால் வளருகிறது. அல்லேலூயா. நீங்க வெளிப்படுத்தணும். விசுவாசம் இல்லாம, விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்தாம எத்தனை பேர் உங்களுக்காக ஜெபித்தாலும் நீங்கள் அற்புதத்தை காண முடியாது. விசுவாசிக்கணும். இந்த ஜெப நேரத்துல கர்த்தர் என்னை தொடுகிறார், இயேசுவின் கரம் என்னை தொடுகிறது, இப்போ நான் சுகமாகிறேன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அந்த அற்புதத்தை நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய தொடுதலை உணரும் பொழுது நான் சுகமானதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்க வேண்டும். உடனே நீங்க ஆக்ட் பண்ணணும், நடந்து பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கணும். மாற்றம் வந்துவிடுது. இயேசு குணமாக்கி விட்டார், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறதுனால அற்புதம் நடக்க முடியாது. கிரியையில உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் பாருங்க, கலாத்தியர் 5:6 சொல்லுகிறாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விசுவாசத்துல கூட கிரியையில வெளிப்படுத்தினால் கூட அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். தேவ அன்பினால் நிறைந்திருக்கணும். மற்றவங்க மேல, ஆண்டவர் மேல் அன்பு, மனிதர்கள் மேல் அன்பு, உள்ளத்துல கசப்பு, வெறுப்பு, பகையை வைத்து கொண்டு நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிக்கணும். நாம் மற்றவங்களை நேசிக்க வேண்டியவங்களை நேசிக்கணும். அப்படி மன்னித்து அன்பினால் நிறைந்து விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார்.